ஹலோ காய்ஸ், வீடியோ போட்டு இந்த நாள் ரொம்ப நாள் இதே தான் ஒவ்வொரு வீடியோ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து அதிகமாக இந்த சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சா. ஸோ நான் யூடியூப்ல சும்மா சர்ச் பண்ண அதிகமாக இந்த வெளியே போய் டேன் அவன் கை என் கை திரிட்டு ஃபுல்லாக டேனாக இருக்குது. சரி சும்மா யூடியூப்ல பார்த்து இந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட் சஜஸ்ட் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து ஸோ பார்க்கும்போது தான் ஒரு ப்ராடக்டை பார்த்தேன். ஸோ பார்த்து எல்லாமே அது எந்த ரிவ்யூ சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம யூஸ் பண்ணி ரிவ்யூ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நேற்று தான் வந்துச்சு. சரி நெட்டே யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். சரி நம்ம ஓப்பன் பண்ணி லைவாக காட்டுறேன்னு சொல்லிட்டு லைவ் இல்லை, இந்த வீடியோ நான் நெட்டே எடுத்துருக்கேன். ஸோ இது எடிட் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு தான் நீட்டாக ஓப்பனே பண்ணி நெத்தான் வந்துச்சு சொல்ல இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது ஒர்த்து ஏன் நான் சொல்கிறேன். அதிகமாக நான் யூடியூப்ல பார்த்து கண்டென்ட் ரெடி பண்ணுறது பார்க்குறேன். அதே மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து டிஃப்ரெண்ட் வச்சு சொன்னாங்க பாருங்க. நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம சொல்லாமே எப்படிதான் இருக்குன்னு பார்த்துட்டு வேற ஒன்றும் இல்லை. இந்த கெமிஸ்டோட இந்த பேர் கூட சரி நான் பார்த்துக்கணும். சரி இப்போதான் நான் ஓப்பனே பண்ணுறேன். இது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு, முடியல ரொம்ப. அதனால் தேடும் போது தான் இந்த கெமிஸ்ட்ரி அப்ளை சொல்லிட்டு டெய்லி எக்ஸ்போலியேட்டிங் பாடி வாஷ். இது வந்து லாக்டிக் ஆசிட் ப்ளஸ் சாலிசரிக் ஆசிட் ப்ளஸ் விட்டமின் இ மூணுமே கலந்துருக்கு. ஸோ யூடியூப் அதிகமாக பார்த்ததுல இது அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்துச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் தான் லைவாக உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? பாருங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். திடீர்னு வந்து காட்டிக்கிறேன் நான். சரி எல்லாம் பார்த்துக்கோங்க. மீன் ஃபுல்லாக இங்கேருந்து ஃபுல்லாக டேன் ஆகும். சரிங்களா? இது ஃபுல்லாக இங்கேருந்து இது ஃபுல்லாக டேன் ஆகும். ரெண்டு கை எப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ நான் ஒரு கைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது ப்ரெஸ் பண்ணா அவ்வளோதான். ஓகே, இந்த கை லெஃப்ட் கையில் யூஸ் பண்ணுறாங்க. சாரிங்க, ஓப்பனாக வரும் ப்ரெஸ் பண்ணுவோம். சாரிங்க, வரும் உள்ள இது ஓப்பன் பண்ணாமல் ப்ரெஸ் பண்ண எப்படிங்க வரும் நினைக்கலாம். ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கான் நம்ம அப்படி. சரி, அந்த நகை பார்த்துக்கிங்க. நான் இந்த ஒரு கைக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி ஒரு ஜெல் டைப்ல ஒரு வாழைப்பழத்தை அரைச்சா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குது. கையில போட்டு கொஞ்ச நாள் அதெல்லாம் மசாஜ் பண்ண சொல்லி. ஸோ யூடியூப்ல எப்படி பார்த்தாலும் அதே மாதிரி தான் பண்ண நல்லா சூப்பராக இருக்கு. யூடியூப்ல நிறைய வந்துச்சு. இது கண்டிஷன்ல தான் நிறைய வந்துச்சு. யூஸ் பண்ணிட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறாங்க. உங்களோட திருப்திக்கு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும் நம்ம தெரிஞ்சுக்கல. ஸோ நம்மளாம் மசாஜ் பண்ணுவோம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. லைட்டாக தண்ணி எடுத்து திருப்பி மசாஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸாக பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஜஸ்ட் ஒரு மாசமா யூஸ் பண்ணாதான் அது ரிசல்ட் என்னன்னு தெரியும். இது சும்மா அப்போ டைம் யூஸ் பண்ணிட்டு கை பாருங்க இவ்வளோ வெள்ளை ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு சொன்னாங்க. சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம்னா ட்ரை பண்ண உங்களுக்கு லைவாக நான் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் அந்த மாதிரி தெரியல. Five minutes later. ஸோ ஒரு 5 நிமிஷம் எப்படி பண்ணிட்டேன் மசாஜ் நான். ஸோ இப்போ ஒரு ஈரமான துணி எடுத்து குறைச்சி பார்க்குறேன் அப்படியே ரிசல்ட் எப்படி இருக்கு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்துட்டு கமெண்ட். ஓகே, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. வச்சா கருப்பான வந்து
நல்லா ஈரமான துணி எடுத்து நல்லா ஃபுல்லாக துடைச்சிடுறேன். ஸோ கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டே வந்துட்டேன் நான். தொடச்சிட்டு காட்டுறேன் இது எப்படி சொல்லுங்க. ஓகே, எந்த லைட்டும் போடல, எதுவுமே பண்ண. ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியும், அது ஒரு டிஃப்ரெண்டாக தெரியாது. இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. லைட்டாக ஏதோ பளிச்சு இந்த மாதிரி தெரியுற மாதிரி இருக்கு, மற்றபடி வேற எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ மேபி ஒரு 1 வீக்காவது யூஸ் பண்ணா என்னமோ தெரியுமான்னு தெரியல. ஸோ நான் தயவு உங்களுக்கு பண்ணி போட்டு காட்டுறேன் நான் எப்படி யூஸ் பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியாத மட்டும் பாருங்கள். டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் 1 வீக் இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பேர் சொல்லி ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்களா. ஸோ இது இந்த அளவுக்கு எனக்கு உடனே ரிசல்ட் தரேன். நான் பார்த்த வீடியோ மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஸோ அதனால் உங்கள்கிட்ட காட்டிட்டோம். இன்னும் டிஃப்ரெண்ட் ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சால் கூட எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. வந்து நான் 1 வீக் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடாது. அடுத்தடுத்த புது வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.